வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தின் மூலமாக இஸ்லாமிய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடையான அந்த சொத்துக்களை அபகரிப்பதற்கான இப்படிப்பட்ட திட்டத்தை தீட்டியிருக்கிறார்கள். இரவோடு இரவாக நள்ளிரவில் இந்த சட்டத்தை ஏற்றியிருக்கிறார்கள். எப்படி புதிய 3 வேளாண்மை திருத்த சட்டத்தை இரவோடு இரவாக நிறைவேற்றினார்களோ அந்த வகையில இந்த சட்டத்தை இரவு 2:55 மணிக்கு வெளியேற காலம் ஏற்றி இருக்கிறார்கள். என்ன தேவை இருக்கிறது? 10 ஆண்டுகளாக இதை நிறைவேற்ற ஏன் உங்களால் முடியவில்லை? இப்பொழுது ஏன் நிறைவேற்றீர்கள் என்றதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் இந்த தேச ஒற்றுமையை சீர்குலைப்பதற்கு அவர்கள் தயாராகி இருக்கிறார்கள். இப்பொழுது இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த சட்டம், அடுத்தது கிறிஸ்தவ மக்களுக்கு எதிரான ஒரு சட்டம், அடுத்தது மலைவாழ் மக்களுக்கான திருத்த சட்டம், அடுத்தது ஷெட்யூல்டு மக்களுக்கான திருத்த சட்டம், இப்படி எல்லா சட்டத்தையும் கொண்டு வந்து நேற்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னையிலே பேசியது போல நாங்கள் ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பதை கொண்டு வருவோம் என்று தேதி குறித்திருக்கிறார்.